எப்படி மேம் ரெட்ரோ வைப்லயே இருப்பீங்களா மேம்? Nice word. நமக்கு இதுல தலையில இந்த மாதிரி எல்லாம் வச்ச ஃபுல்லா அந்த 80s ஹீரோயின்ஸ் மாதிரி தானே இருக்கும். பூலாம் அவன் பண்றானே ஒருத்தன், அதை வாங்கி வைக்க வேண்டாமா? 50 சொல்ல மாட்டேன், என் வயசு தெரிஞ்சிடும். ஆனால் அவாக்கிட்ட 50 வருஷமா இருந்திருக்கும். ஆனால் அப்புறம் எனக்கு வந்ததுன்னு பார்த்தானா, ஐ ஷுட் சே பத்மினி அம்மா சாரி. ஓகே. This saree full of zari, complete zari. 15-20 years back. பத்மினி, ராகினி, our sisters 3 பேருமே இதே டைப்பு, வேற வேற கலர்ஸ். பிங்க்கு, இது வந்து இந்த கலர் ஒன்று, இன்னொன்று ஐ திங்க் க்ரீன். 3 பேரும் எடுத்துன்னு இருக்கா ஃபோட்டோ கூட. She had that. And she gave that. She said, Shobna, I'm tired of wearing this. Can I give you this? ஏன்னா அவள் அமெரிக்காவில் இருந்ததுனால அவள் ரொம்ப யோசனை பண்ணுவாள், நம்ம வந்து ஏற்றுப்போமா, நம்ம do we accept? I said, I'm still an Indian. நீங்கள் கொடுத்தா I value it. அப்படின்னு she was so happy. She gave this and we had taken pictures together. Srividya. Yes. I told you, I mean, I saw her, she settled down in Trivandrum. She came here for a week. Poise garden naanga edo irundha. I went to see her. Appo said, Shobna, என்னோட 2-3 சாரி போட்டுப்பியா, தப்பா நினச்சிக்க மாட்டியே அப்படின்னா. என்னக்கா கொடுங்கோ, ஐ கால் ஹர் வித்துக்கா. என்னக்கான்னு, இதெல்லாம் நான் போட்டுட்டேன், நான் போட மாட்டேன் அப்படின்னு. She gave me this. எவ்வளோ வருஷம்? It's more than 20 years மேலே இருக்கும். 20 years. And she always used to say, பின் பண்ணிக்கோ, இல்லைன்னு சொல்லலை, ஒத்தையா போட்டால் அதோட அழகு வேறம்பா. இந்த தலைப்பு எல்லாம் தெரியும், அது இதோட அழகே வேற. உட்காரும் போது இப்படி உட்காரும்பா. இதெல்லாம் சின்ன சின்னதாக. We have gone to beach. நானும் அக்கா போர், எங்கேயாவது போகலாமா? போகலாம். ஆட்டோ கூப்பிடும்பா. ஏன்னா she can't come with me in my 2-wheeler. நானும் அவ்வளோ ஆட்டோ எடுத்துகிட்டு போயிடுவோம் பீச்சில். சாரியை எடுத்து, like how you go for your sugar test, go for this test. Once in 2 months. This Sunday is only for cleaning. எல்லா சாரியும் எடுத்து போட்டு put it back again. You will have அது மட்டும் பண்ணா போதும், வேற ஏன்னா நம்ம போட்ட அப்புறம் யாருக்கும் கொடுக்க போகிறோம், டியூஷனில் கொடுக்க வேணாமே. கண்டிப்பா. ஸோ வேற இன்னும் இந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணணும், அந்த மாதிரி ஏன்டாமா இது போடலாம். சில பேர் சொல்லுவா, இந்த நீம் ட்ரீ அதை எடுத்து கொஞ்சம் செடியை வந்து அது பச்சையாக எடுத்து போடலாமே. நீம், எலுமிச்சம்பழம், இட்ஸ் காட் நிறைய வேல்யூ இருக்குது. அதை எடுத்து அதில் போட்டாக்க இட்ல ஹேவ் அ. மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். Here we are for the yet another episode of Saree Story. இப்போ இந்த ஒரு சாரி ஸ்டோரி கேட்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி லைக் இவங்களோட ஜேர்னி நம்ம பார்த்துருக்கோம். எங்கே போனாலும் சாரி அண்ட் அந்த பெரிய பொட்டு, அதுதான் அந்த ஹைலைட்டே. ஸோ கண்டிப்பாக அவங்கக்கிட்ட அவ்வளோ ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் இருக்கும் நமக்கு தெரியும். அப்போ அவங்களோட சாரி ஸ்டோரி, அவங்களுக்கு சாரி எவ்வளோ பிடிக்கும் எல்லாமே அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஷோப்ரா மேம் இஸ் ஹியர் வித் அஸ். ஹாய் மேம், வணக்கம். எஸ். ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி உங்களை எங்கே பார்த்தாலும் நம்ம சாரியில் தான் பார்த்துருக்கோம். தட் இஸ் த அந்த ஒரு யூனிக் திங் செட்டில். ஸோ எந்த வயசில் மேம் முதல்ல சாரி கட்டினீங்க? சாரி எல்லாருமே எடுத்து பார்த்தா, அந்த காலேஜ் முடிச்சு அது நம்ம 3rd year முடிய போகும்போது எல்லாம் ஒரு புடவை வாங்கிட்டு பின் பண்ணி அதுக்கு ப்ளவுஸ் தைச்சி இழுத்து பார்த்து சரியாக இருக்கான்னு சொல்லி அதுதான் முதல்ல வரும். ஏன்னா சில பேர் வந்து அவளோட இது போது கட்டினா ஆஃப் சாரி கட்டினா கூட சாரிங்கிறது தான் அவளுக்கு அது முக்கியமான விஷயம், முக்கியமான தருணம். அந்த ஒரு சாரி வாங்கிறதுக்கு வீடே அல்லப்படும். தட் இஸ் ஆல் அ பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். அந்த மாதிரி தான் வாங்கினேன் நானும். அந்த சாரி காலேஜ் போது தான் கட்டேன். ஞாபகம் இருக்க முதல்ல அந்த சாரி எவ்வளோ ரூபாய்க்கு மேம் இருந்திருக்கும்? அந்த சாரி அப்போல்லாம் எங்கே, நம்ம அம்மா தானே, நம்ம we are not bothered about the price. என்ன பிடிச்சிருக்கு, நம்ம ஃப்ரெண்டு என்ன கலர் வாங்கினா அதுதான் முக்கியம். அம்மா அவள் ஆரஞ்சு வாங்கியிருக்கா, நானும் ஆரஞ்சு வாங்கணும், அதுதான் மைண்டில் இருக்குமே தவிர வாட் they are going to sayங்கிறதுலாம் அதெல்லாம் இல்லை.
ஓகே, லைக் அட்டையர் இப்படிதான் இருக்கணுங்கிறது சின்ன வயசுல ஃபிக்ஸ் பண்ண விஷயமா இல்ல அது? இல்லைம்மா, it all depends on the work what you take up. Yes. If you are going to be on the field and you have to go around a lot of places, you might feel comfortable going in the wearing a salwar. And bike எடுத்துன்னு போகிற salwar better. And it covers you up and close your thing. But when you're going to go into the corporate companiesக்கு போகணுங்கிற போது you have to carry yourself. Yes. வெல்லுங்கிறது என்னோட எண்ணம். There are people who come in pant shirt. அது அவரோட எண்ணம். If you ask me, this is my way of carrying it. Yes. This is your comfort wear. கம்ஃபர்டபுளாக இருக்கோ, வெய்ய காலத்தில் போட்டாலுமோ என்னமோ. இப்போ தான் எல்லாமே வந்தாச்சே, பட்டு புடவே வேண்டாமே இப்போது. அது மாதிரியே நிறைய சாரீஸ் have come. But you should know how to wear, what to wear, what color to wear. ஒரு யாரோ தவறி போயிட்டான்னு நீ ரெட்டு அரக்கு கலரில் போட்டு போகக்கூடாது. You should know what you wear. அதுக்கப்புறம் எங்க இருந்து நீங்களா சாரி செலக்ட் பண்ண ஆரம்பிச்சது எப்போ? எனக்கு என்னன்னா, my office is so big and my children, I should call என்னோட ஆஃபீஸ் ஸ்டாஃப், அவளுக்கு பர்த்டே வருதோ இல்லையோ, என் பர்த்டே, ஐ வேல்யூ மை பர்த்டே. அதனால இருக்கும்போது we all sort of meet up. அவள் வாங்கி கொடுக்கும்போது சரி, எனக்கு நானும் அதே மாதிரி அவள் மட்டும் இல்லை, என்னோட lot of my good friends, you name it in any field, they know that I like it. And நானும் அதே மாதிரி வாங்கி வச்சு கொடுப்பேன். ஏன்னா இட்ஸ் பட் when you receive you feel happy. Yes. When you give you feel more and more happy. கண்டிப்பா. அதனால that is how I look into it. ஓகே, பட் நீங்க முதல்ல நீங்க ஒரு ஸ்டேஜ் ஷோ பண்ணியா இருந்தாலும் முதல்ல நீங்க உங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வந்திருக்கும் இல்லையா, அதுல நீங்க ஒரு சாரி வாங்கியிருப்பீங்க. அப்போ ஏர்னிங்ஸ்ல முதல்ல இப்போ இந்த மாதிரி என்னோட பணம்னு இல்லை, ஏதாவது வந்ததுன்னா அம்மாட்ட கொடுத்துருவோம். ஓகே. So it is only there and that was there for a long time. நானே போய் ஏன் பணம் அந்த மாதிரி வந்ததே கிடையாது. ஸோ அதனால் அந்த மாதிரி வரல. ஆனால் மை அத்தை, மை சித்திஸ், they used to come and give it. And my mother used to share. And once when I got married, it was a joint family. Here I was all alone. So அப்போ இருக்கும்போது we all used to share the sarees, me and my mother-in-law. Blouse மட்டும்தான் மாறும், பட் மற்றதெல்லாம் we used to share. We never used to feel bad. இந்த மாதிரி மதர்ன்லா அந்த ஷேரிங்லாம் இருந்துச்சு. ஐயோ, my mother-in-law was my best friend. ரொம்ப பேம்பர்டாக இருந்தேன் வீட்டில், ஒரு பொண்ணாக இருந்ததுனால. என் தம்பி இருந்தால் ஆஃப்கோர்ஸ். பட் அங்கே போனால் we were about 11 of us in the family. ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன பேசணும், எல்லாமே அப்படியே அழகாக சொல்லி கொடுத்துருந்தா. And she allowed me to work and she wanted me to continue dancing. Whatever I wanted, what I was doing in my house, எல்லாமே அங்கே பண்ணியிருந்தேன். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியல. மை ஹஸ்பண்ட் ஆல்சோ கோஆப்ரேட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைச்சிருக்கும் இல்லையா, யூ லுக் லைக் ஸோ பியூட்டிஃபுல் இந்த சாரி, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா வீட்டில் இருந்தானா, அம்மா தானா, அப்பா தானா? இல்லை, அம்மா சொல்லவே மாட்டான். அப்படியா? இழுத்து போத்தின்னு போ, இழுத்துக்கோ, சாரியை இழுத்துன்னு போ, பின் பண்ணிக்கோ, இதுதான் வரும். அண்ட் அந்த மாதிரி, ஏன்னா அப்போலாம் நம்ம டபா டபான்னு ஓடுவோம், அப்படின்னு கீழே விழாத. ஐ யூஸ் டு தடுக்கி விழுந்தா விழுவேன். நல்ல மொள்ள நடந்து போ, குனிஞ்சு நிமிர்ந்து இப்படியே போகாத, குனிஞ்சு போ, இதெல்லாம் யூஸ்வலாக வருதான். பட் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலி பீப்புள் அண்ட் எனக்கே ரசிக்கிறது பிடிக்கும். அதுதான் எனக்கு பிடிக்கும். திஸ் கலர் காம்பினேஷன், இது வாங்கணும், நான் ஒன்று பண்ணிட்டு ஐ வில் மேக் ஷுர் தட் டஸ் இட் சூட் மீ. அப்படிங்கும்போது நான் ரசிச்சுட்டு தான் நான் ஆஃபீஸ்க்கே போவேன். ஓகே, ஸோ இவ்வளோ வருஷமா இப்போ பாதுகாத்து வச்சுட்டு இருக்கிற ஒரு சாரின்னா அது எதுவாக இருக்கும்? நான் என் கையில் ஒரு 50 வருஷமா அந்த சாரி இருக்குப்பா, அந்த மாதிரிலாம். 50 சொல்ல மாட்டேன், என் வயசு தெரிஞ்சிடும். ஆனால் அவாக்கிட்ட 50 வருஷமா இருந்திருக்கும். ஆனால் அப்புறம் எனக்கு வந்ததுன்னு பார்த்தானா, ஐ ஷுட் சே பத்மினி அம்மா சாரி. ஓகே, திஸ் சாரி ஃபுல் ஆஃப் சரி, கம்ப்ளீட்டாக சரி, கம்ப்ளீட்டாக சரி. ஆனால் ஹெவி கிடையாது, வெரி லைட் வெயிட். வெரி லைட் வெயிட். பா, எப்படி தான் அவள் இது பண்ணணும். இதுக்கு ப்ளவுஸு இருக்குது, போடும்போது இட் இஸ் ஸோ கிராண்ட். இது எப்போ கொடுத்தாங்க மேம் பத்மினி அம்மா? Years back, I think now I should say more than 15-20 years back. பத்மினி, ராகினி, அவள் சிஸ்டர்ஸ் 3 பேருமே இதே டைப்பு, வேறு வேறு கலர். பிங்க்கு, இது வந்து இந்த கலர் ஒன்று, இன்னொன்று ஐ திங்க் க்ரீன். 3 பேரும் எடுத்துன்னு இருக்கா ஃபோட்டோ கூட. ஷீ ஹேட் தட். அது ஷீ கேவ் தட். ஷீ செட், ஷோப்னா, ஐம் டயர்ட் ஆஃப் வேரிங் திஸ்.
கேன் ஐ கிவ் யூ திஸ். ஏன்னா அவள் அமெரிக்காவில் இருந்ததுனால அவள் ரொம்ப யோசனை பண்ணுவாள், நம்ம வந்து ஏற்றுப்போமா, நம்ம டு வி அக்செப்ட். ஐ said I'm still an Indian. நீங்கள் கொடுத்தா ஐ வேல்யூ இட் அப்படின்னு. she was so happy. She gave this and we had taken pictures together and she has come to my office also. She's come from a dance program. I mean, திடீர்னு போயிட்டா. அது வரைக்கும் I had a good time with her. Good time. Nice. So இது எப்போ மேம் பத்திரமா பார்த்து I met her in Nalli for the first time. ஓகே. அப்போ she had 2 sarees. அதே மாம்பழ கலர், ஒன்று வந்து நல்லா பர்பிள், இன்னொன்று க்ரீன். இப்படி வச்சுட்டு இதுவான்னு பார்த்துட்டே இருந்தா. தென் ஐ டோல்ட் நல்லி சார் கிட்ட, சார் எனக்கு ஹலோ சொல்லணும், ஐ வாண்ட் டு மீட் ஹர், வாண்ட் டு டேக் அ பிக்சர் வித் ஹர். அப்போல்லாம் அந்த செல்லெல்லாம் அவ்வளோவா கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே சரி. தென் he said ஷோபனா டான்ஸர் அவங்க. அப்படியா? ஏன்னா அவங்க பிரதர்ஸ் டாட்டர் தான் ஷோபனா. அதனால என்னோட ஐ ஆல்சோ ஹேவ் அ நீஸ். ஐ said I know அப்படின்னு ஃபோட்டோ எடுத்துட்டா. we met. I said what do you think I should take அப்படின்னா. I said purple is there, green is different. அப்போ க்ரீன் அப்போ தான் அழகாக வந்தது மாம்பழ கலரில். இது ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு. do you have a green set? you can wear that. yes I have an emerald, I will wear it அப்படின்னு சொல்லிட்டு then she took that. அப்புறம் why can't we meet now அப்படியே ஆரம்பிச்சது. every day I have to see her for half an hour, then I go out. கரெக்டாக 5 ஆஃபீஸ்லேருந்து நான் போகும்போது அவள் வீட்டில் போய் அவளை பார்த்துட்டு போவேன். when she came back from US. ஓகே. இங்கே எட்மெண்டல் ஹில்ஸ் ரோட்டில் தான் இருந்தா. அதில் போய் ஒரு half an hour. ஆனால் நான் வரேன்னா நான் இல்லை, ஈவன் இஃப் யூ ஹேட் டு கம் ஷீல் பி வெல் ட்ரெஸ்ட். அது பண்ணிட்டு அப்புறம் தான் உட்காந்து உள்ளே போய் கிளம்புற போது ஷீல் கெட் பேக் டு அ கேஷுவல் ட்ரெஸ். ஷீ ஹேட் தட். இதெல்லாம் நான் கற்றுட்டேன். ஏதோ போய் நின்றுட்டு அப்படி இப்படி போகாத, பின் பண்ணு, நீட்டாக போ, கை இப்படி பண்ணு, இதெல்லாம் ஷீஸ் அங்கேருந்து கற்றுக்கிட்ட அப்படி. I mean, you know, when she used to do that, we learn. அது அப்ரிஷியேட் பண்ணும்போது why can't we do it அப்படின்னு. கண்டிப்பாக. ஸோ இந்த சாரி இப்போ நமக்கு இருக்கும் இல்லையா, நமக்கு பிடிச்சவங்க கொடுக்கும்போது இல்லை நான் அது போட மாட்டேன், அது பத்திரமா எடுத்து இருக்கட்டும் அந்த மாதிரியா? நான் போட்டுப்பேன், எது கொடுத்தாலுமே போட்டுப்பேன். ஐ ஹாவ் டு வேர். நானும் சந்தோஷப்படணும், கொடுத்தவாளுக்கும் சந்தோஷமாக இருக்கணும். அதை எடுத்து உள்ளே வைக்கிறது. இவ்வளோ வருஷம் ஆச்சு, நல்லா அடிச்சிட்டேன் இந்த சாரியை. வேறு ஊரில் எங்கெங்கெல்லாம் போகிறேனோ நான் எழுதி வச்சுப்பேன், இந்த சாரி இங்கே போட்டுனேன்னு. ஏன்னா அதே ரிப்பீட் ஆகிடக்கூடாதே. ஓகே. ஐ யூஸ் டு ரைட் டவுன். மதுரை போனால் இந்த அக்கேஷனில் ஐ ஹேவ் அ டைரி. அது அப்புறம் கோயம்புத்தூர், அது மாதிரி எங்கேயாவது போனால் ஐ கேன் வேர் இட். இட் ஒன்ட் பி ரிப்பீட். இது வரைக்கும் ஆனால் லைக் ஒன்றுமே பிரச்சனை இல்லைல்ல மேம்? இருக்குடா, சில இடத்துல தான் இருக்குது. பட் ஆனால் இதெல்லாம் உள்ளே வந்துடும். ஓகே. நமக்கு வெளியே தெரியாதுல்ல. ஸோ இந்த சாரி இப்போ இவ்வளோ வருஷமா இப்போ அவங்க கையில் ஆல்மோஸ்ட் இயர்ஸ் ஆயிருக்கு, டிகேட்ஸ் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ more than 50 years. ஸோ இந்த மாதிரி சாரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு we have to. நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம் தெரியுமா, வாங்குகிறோம், தீபாவளி ஏதாவது ஒரு அக்கேஷனில் கட்டிக்கிறோம், அதை மடித்து அப்படியே வச்சுருவோம். ஸ்டார்ச் இருக்கும் அதில். அதனால யூ ஷுட் டேக் யுவர் டைம். எடுத்து போட்டு ட்ரை வாஷ் பண்ணிட்டு அது பண்ணலாம். உங்களால் பண்ணுறது என்ன, உள்ளே வாஷ் பண்ணி போட்டு கிளிப் பண்ணி அதை எடுத்து மடித்து, வீட்டில் ஆள் இருக்கா மடித்து கொடுப்பா, அயன் பண்ணி எடுத்து உள்ளே வச்சேன்னா இந்த லைஃப் வந்து நம்மள மாதிரி தானேப்பா, நம்ம உடம்பு மாதிரி தானே அதுவும். அது நம்ம விட்டமின் மாத்திரை சாப்பிட்றோம், சுகர் மாத்திரை சாப்பிட்றோம், டெஸ்ட் பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணலன்னா வாழ முடியாதா? வாழலாம். யூ வாண்ட் டு ஹேவ் அ ஹெல்த்தி லைஃப், யூ டேக் கேர் ஆஃப் த சாரி அண்ட் யுவர் செல்ஃப். ஓகே. ஸோ வேறு ஏதாச்சும் டிப்ஸ் இருக்கா? நம்ம கபோர்டில் வைக்கும்போது இப்படி தான் பார்த்து வைக்கணும், இல்லைன்னா ஒன்ஸ் இன் 2 months எடுத்து ஃபுல்லாக உதறி அதில் என்ன வந்து கற்பூரத்தை ஒரு ஹோட்டை போட்டு வச்சா அந்த மனம் அப்படியே வரும். நேச்சுரல் பாக்ஸ்லாம் போடலாம், பட் ஆனால் இந்த கற்பூரம் மாதிரி வேறு கட்டி கற்பூரம் இருக்குது, அதை வச்சுட்டோன்னா அப்படியே இந்த வாசனை. ஐயோ, பெர்ஃப்யூம் போட்டுக்கலாம், 2 நிமிஷம் வரும் போயிடும். பட் கற்பூரத்தில் இருக்கிற மனம் வேறு எதுவுமே இல்லை. இன்னும் 200 300 ஸ்பெண்ட் பண்ணேன், இவ்வளோ சாரீஸ் வச்சும் போது வை கான்ட் யூ ஷுட் வேல்யூ தி அதர் பீப்புள்ஸ் சென்டிமெண்ட்ஸ். அவன் ஏதோ கொடுத்தா கட்டினோம் ஓகேயா அப்படி கிடையாது. யூ ஷுட் வேல்யூ. அவளும் கஷ்டப்பட்டு தானே வாங்கி கொடுப்பா, நல்லதாக வாங்கி கொடுக்கணுங்கிற போது அதை நீ மெயின்டைன் பண்ணலன்னா அப்புறம் என்ன? கண்டிப்பாக. யூ ஷுட் வேல்யூ. ஸோ ஜென்ரலி உங்களுக்கு என்ன மாதிரி சாரீஸ் வேர் பண்ண பிடிக்கும் மேம்? சில்க் தான் இருக்குது அப்படிலாம் இல்லை, எது வேணாலும் நான் போட்டுப்பேன். எனக்கு சொன்ன மாதிரி டான்ஸில்
சீஃப் கெஸ்ட்டாக போகும்போது கொடுப்பா. அண்ட் when I go to my occasion போது because they like me they give it to me. அதனால் என்னோடய காரில் எப்பொழுதுமே ஒரு ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் மை டிரைவர் வில் நோ எது எங்கே இருக்குது என்ன இருக்குன்னு. அது ஏன்னா நம்ம மட்டும் வாங்கிட்டு வந்துடும், நம்மளும் கொடுக்கணும் இல்லையா அந்த அந்த இதுக்கு. ஓகே. ஸோ நமக்கு வாங்கும்போதும் இப்போ நான் கேட்டப்போ கூட சாரி இது 800 ரூபாய் தான் சொன்னீங்க, 800 தான் எல்லாமே வந்து இதுக்கெல்லாம் வேல்யூ இல்லை. பட் இப்போ வந்து சென்னையில் வந்து sarees are not all that expensive. You can go for expensive saree. You can have your tea in Taj. You can have your tea in roadside shop. பட் அன்றைக்கி அது நல்லா இருக்கா, உடம்பு கெடுக்காமல் இருக்கா, அதான் வேணும். அது மாதிரி நம்ம வாங்குகிற சாரியும் இப்போல்லாம் அவ்வளோ அழகாக கிடைக்கிறது. அண்ட் you take up that. This saree is another sentimental saree because my father has never come with me to shop. கட்டிண்டா அப்படி பாப்பா அப்பா எப்படிப்பா இருக்குன்னு நம்ம கேட்கணும். அது அது அவருக்கே தெரியாது. பட் ஆனால் இது அப்பாவோட 80th பர்த்டே போது வாங்கின சாரி. இஸ் த ஒன்லி டைம் ஹீ கேம் வித் அஸ் டு பை த சாரி. அப்பா சூஸ் பண்ண சாரி அப்படின்னு நான் சொன்னேன், அப்பா இப்படி இப்படி இருக்குப்பா, நானும் குண்டா காமிப்பேன்னு. அதெல்லாம் இல்லை, திஸ் காம்பினேஷன் இஸ் குட், ஐ லைக் இட், தென் இட்ஸ் யோர் சாய்ஸ்ன்ட்டா. தென் அதுக்கு மேலே என்ன பதில்? ஐ சார் ஓகேப்பா. எப்படி மேம் இருந்துச்சு? அதாவது அப்பா நீங்கன்னு சொல்லும்போது அந்த செல்ல பொண்ணு அந்த மாதிரி பாண்டிங்கா? நிச்சயமா அதெல்லாம் பாண்டிங், அப்பா பாண்டிங் இஸ் ஸோ மச்டா, எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி தான். ஸோ எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம்? அம்மாங்கிறது வந்து ஷீ இஸ் அவர் ஃப்ரெண்ட். இதெல்லாம் வி டேக் ஃபார் கிராண்டட். அம்மா நிச்சயமா இருமா உனக்கு தெரியாதும்மா. ஆனால் ஆக்சுவலாக அப்பாவுக்கு தான் தெரியாது சாரி சூஸ் பண்ண. பட் when he chose this I said okay, I like it. அவ்வளோதான், செகண்ட் தாட்டே இல்லை. அது கிஃப்ட் பண்ணப்ப அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? லைக் இவ்வளோ வருஷம் ஆச்சு நமக்கு, அதான் இன்னும் பத்திரமா வச்சுக்கிறீங்க. ஸோ எங்கே போய் எடுத்தது மேம்? ஐஸ்வர்யா சாரீஸ். This was from ஐஸ்வர்யா சாரீஸ். ஓகே. இது எவ்வளோ வாட்டி கட்டியிருப்பீங்க? நிறைய வாட்டி. அந்த இந்த ரிப்பீட்டேஷன் அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. நம்ம போகிறோமே, நிறைய இடத்துக்கு போகிறோம் இல்லையா, ஊரத்துக்கு போனால் அது ரிப்பீட் ஆகாது. பட் இருந்தாலும் சொல்லுவாங்கல்ல, நான் ஒரு சாரி இந்த இன்னைக்கு கட்டினா அடுத்த வருஷம் தான் அந்த சாரி கட்டுவேன், அந்த மாதிரி அப்படிலாம் இல்லை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இங்க ரெட்ரோல நிறைய சாரி இருக்கு. அதுக்கு அப்புறம் before we go for another saree, okay, I should talk to you about this bangle. இது வளையல் தான், அது மட்டும் செப்பரேட்டா வச்சிருந்தீங்க. ஆமா, ஏன்னாக்கமா எங்கள் வானவில்ல பாரதியார் விழா நடக்கும். அது நடக்கிற போது வாணிமா வந்தா, வாணி ஜெயராம். ஷி வாஸ் வேரிங் இட். நானும் அவளும் வந்துட்டு பாரதியார் பற்றிலாம் பேசிட்டு வென்ட்டு. ஏன்னா அது கையில் போட்டால் பாருங்களேன், ஷோ மீ யுவர் ஹேண்ட். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூஸ்வலாக போடுற மாதிரி இல்லை. காப்பர் இஸ் தேர், சில்வர் இஸ் தேர், கோல்டு இஸ் தேர். கலரில் காப்பர், சில்வர், கோல்டு மூணுமே இருந்தது. ஏன் ரொம்ப நல்லா இருக்கேன்னா, நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா அப்படின்னா, ரொம்ப அழகாக இருக்குமா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு உடனே கழட்டி என் கையில் போட்டு விட்டான். ஆமாம், உடனே இப்போ நான் கேட்டால் கொடுப்பேனான்னு தெரியல உங்களுக்கு. ஆனால் பிகாஸ் ஐ வேல்யூ ஹர் ஸோ மச், ஷீ ஜஸ்ட் கேவ் இட் மீ. அப்புறம் அது and she left us and ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. எனிவே I was happy that she gave me this. இதையும் நான் ரொம்ப பொக்கிஷமாக வச்சுருக்கேன். இதெல்லாம் கலர் ரொம்ப நாள் ஆயிருக்கும்ல மேம்? கலர்லாம் எதுவும் ஆச்சு, 3 years மேலே. 3 years மேலே. ஓகே. எனக்கு இன்னொன்று பைத்தியங்கிறது எடுத்தேன்னா டாட்ஸ். எஸ், ஐ லவ் டாட்ஸ். அண்ட் இந்த சாரிலாம் என்னோட மெய்ட், என் குக் வசந்தி, புஷ்பா, பச்சையோட ஒய்ஃபு மலர், அவள் எல்லாம் பார்த்து வாங்குவாள். நாட் வெரி எக்ஸ்பென்சிவ், பட் ஆனால் அம்மா உன் டாட்ஸ் பிடிக்கும்ல அப்படின்னு தே கெட் மீ திஸ். ஸோ அவளுக்கும் போட்டு காமிப்பேன், பொண்ணு ஆஃபீஸ் போட்டுன்னு போவேன். அண்ட் எனிவே ஐ சி டாட்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ கெட் மீ தட். எப்படி மேம் ரெட்ரோ வைப்லேயே இருப்பீங்களா மேம்? நைஸ் வேர்ட். நமக்கு இதுல தலையில இந்த மாதிரி எல்லாம் வச்ச ஃபுல்லா அந்த 80s ஹீரோயின்ஸ் மாதிரி தானே இருக்கும். பூலாம் அவன் பண்றானே ஒருத்தன், அதை வாங்கி வைக்க வேண்டாமா? இது எப்போ யாரு கொடுத்த சாரி மேம்? எங்க மெய்டு தான், அவெல்லாம் கொடுத்ததுதான். ஓகே. குக் புஷ்பா, வசந்தி, மலர் அவெல்லாம் சேர்ந்து கொடுப்பா. இப்படி எடுக்கிறதா இருந்தா எல்லாமே எடுக்கலாம்ல? எல்லாமே பிளாக் மோஸ்ட்லி. ஏன் மேம் உங்களுக்கு லைக் இந்த டாட்ஸ் மேல ஒரு பிரியம்? என்ன தெரியலப்பா, எங்க அம்மாவும் திட்டுவா, என்னடி எப்போ பார்த்தாலும் புள்ளியாக போட்டுட்டு இருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எங்கேயாவது ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது கூட எங்கேயாவது ஒரு டாட்டட் சாரி தொங்கின்னு இருந்தால் டிரைவர் அப்படின்னு நீ முருகான்னு நிறுத்தம், இதுவே கேட்டுட்டு வா என்ன வேலை, பேக் பண்ணிப்பேன். பிடிக்கும் அவ்வளோதான்.
நெக்ஸ்ட் ஸ்ரீவித்யா. எஸ் நீங்க ரெண்டு பேரும் I told you, I mean, I saw her, she settled down in Trivandrum. She came here for a week. போயஸ் கார்டன் நாங்கள் ஏதோ இருந்தா. I went to see her. அப்போது சார் ஷோப்னா என்னோட 2-3 சாரி போட்டுப்பியா, தப்பாக நினச்சிக்க மாட்டியே அப்படின்னா. என்னக்கா கொடுங்கோ, ஐ காலர் வித்துக்கா. என்னக்கான்னு, இதெல்லாம் நான் போட்டுன்ட்டேன், நான் போட மாட்டேன் அப்படின்னு. ஷி கேம் மீ திஸ். எவ்வளோ வருஷம் ஆச்சு? மோர் தென் 20 years மேலே இருக்கும். 20 years. நான் அது அப்படியே அவங்க கட்டின சாரியா மேம் அது? நமக்கு கூகுள்ல தேடினா கிடைக்குமா அந்த பிக்சர்லாம் அவங்க கட்டினது? உங்ககிட்ட இருக்கா மேம்? நம்ம வெச்சுக்கலாம். அப்போல்லாம் செல் இல்லையடா, அப்புறம் டக்கு டக்குன்னு எடுக்கணும். இப்போ ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு நேத்திக்கு, ஒரு கிட்டத்தட்ட 4 பேர் இப்படி தான் எடுக்கிறான். அவனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு இல்லை, தேவர் டேக்கிங் த பிக்சர். அந்த மாதிரி ஆகிடுது. இன்னும் செல்ஃபோனை வச்சுட்டு எதை எடுக்கணும் அதை எடுத்து போடுறது அப்படி மாதிரி ஆச்சு. இது அப்போல்லாம் இல்லை. அண்ட் மோர்லெஸ் யூ பிகம் வெரி இமோஷ்னல் ஆல்சோ. இல்லை, அக்கா கேவ் யூ அந்த சாரிங்கிற போது ஒரு இது என்ன சாரி, இன்னும் இந்த கலர் போல இது கூட மெட்டீரியல் பரவாயில்ல, இதெல்லாம் போலப்ப இட் ஸ்டில் நைஸ். ஸ்ரீவித்யா மேம் அவங்களோட இப்போ நம்ம சாரி ஸ்டோரின்னு பேசும்போது அவங்களோட சாரி ஸ்டோரி நமக்கு அவ்வளோ பேசுறதுக்கு இருக்கும். அவங்க ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் கட்ட சாரி அந்த மாதிரி கான்வர்சேஷன் உங்களுக்குள்ள இருந்திருக்கா? நீங்க இங்க போகும்போது அப்பெல்லாம் செல்வார் தான்டா. I used to wear more of Selvar in office beginning up. I used to have 2-wheeler அப்படின்னு. But she said, you know, you should wear. And she always used to say, பின் பண்ணிக்கோ இல்லைன்னு சொல்லலை, ஒத்தையா போண்டா அதோட அழகு வேறம்பா. இந்த தலைப்பு எல்லாம் தெரியும், அது இதோட அழகே வேற. உட்காரும் போது இப்படி உட்காரும்பா. இதெல்லாம் சின்னதாக. We have gone to beach. நானும் அக்கா போகிறேன், எங்கேயாவது போகலாமா? போகலாம். ஆட்டோ கூப்பிடும்பா. ஏன்னா she can't come with me in my 2-wheeler. நானும் அவ்வளோ ஆட்டோ எடுத்துகிட்டு போயிடுவோம் பீச்சில். ஐயோ, ஷீ இஸ் அ வெரி செல்ஃப் சென்டர்ட். இப்போ ஜாஸ்தி ஆனால் பீச்சில் போய் உட்காந்துட்டு ஏதோ ஒரு இதில் ஒரு சவுத்தில் போய் உட்காந்துப்போம். இந்த வேர்க்கடலை சுண்டல் வரும், அதை வாங்கி சாப்பிடுவோம். ஏதோ பேசிகிட்டே இருப்போம், கெக்கன்னு சிரிப்போம். என்னடா சிரிக்கிறோம், எதுக்கு அர்த்தம் இல்லையா, இது நினச்சி சிரிப்போம். அது மாதிரி ஒரு 5-6 வாட்டியாவது போயிருக்கேன். அப்புறம் ஷி வெண்ட் அவே இல்லையா, ட்ரிவாண்ட்ரம் போயிட்டா, அதனால ஜாஸ்தி இல்லை. ஷாப்பிங் போயிருக்கீங்களா? இல்லைடா, இல்லை. ஷி யூஸ் டு வேர் மோர் ஒயிட் சாரி கேரளாவில். அது அங்கே போய் அந்த பழக்கம் வந்துருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்தால் தான் இதை போட்டுப்பா. ஸோ அதனால் ஷி ஹேட் லாட் ஆஃப் சாரீஸ். அண்ட் திக் சாரி போட மாட்டா, கொஞ்சம் ஃபேட்டுனால கொஞ்சம். அவங்க கிட்ட இப்படி வியந்து பார்த்துற விஷயம்னா என்னவா இருக்கும்? அவனோட கண்ணு, அவன் எக்ஸ்பிரஷன், அவன் பார்வை, அதுதான். தெளிவாக இருப்பாள். ஒருத்தர் உள்ளே வந்துன்னா வந்துட்டியா அதெல்லாம் கிடையாதுமா, அதுதான். அதுலேயே நமக்கு ஒரு இதாகும். எஸ், இஸ் அ டிஃப்ரெண்ட் டைப். ஓகே. ஸோ இந்த சாரி லைக் எப்போ கட்டியிருக்கீங்க மேம்? நான் இது அக்கேஷன்னு தெரில, ஆனால் கட்டின்னு இருக்கேன்டா. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, இது 2 வாட்டி ப்ளவுஸ் மாற்றிட்டேன், சைஸ் போடல. அதனால் இது முதல்ல இது போட்டேன், அப்புறம் க்ரீன் போட்டேன். அதனால் 2 வாட்டி இப்போ தேர்டில் நிற்கிது. ஓகே, அடுத்து ஐ ஷுட் சே, ஐ டோல்ட் யூ இல்லையா, இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் கால்ட் சித்ரா வைத்தீஸ்வரன். அவள் வந்து ஐ திங்க் ஹூக்லியா எங்கோ போயிருக்கா, அந்த ஊர் பக்கத்தில். அங்கே வந்து இதுதான் வந்து அவள் அந்த ஊரோட வெட்டிங், அந்த ஊரோட வெட்டிங் சாரி போல் இருக்குது. இது வந்து இது கொஞ்சம், ஏன்னா வெட்டிங் சாரீஸ் எல்லாமே எக்ஸ்பென்சிவ். அண்ட் இது வந்து பியூர் பட்டு தான் போல் இருக்குது. ஓகே, இது வந்து tissue is real. She got this saree and very sad that he passed away. And இதை வந்து நான் நல்லா பொக்கிஷமாக வச்சுட்டு, நல்ல கலர் காம்பினேஷன், டல். பட் இதுதான் அவளோட வெட்டிங் சாரி. எஸ், இதுவும் லைக் ஃப்ரீக்வெண்டா எல்லா சாரீஸ்மே மாற்றி கட்டிப்பேன்பா, மாற்றி கட்டிப்பேன். எனக்கு சாரி போட்டுக்க பிடிக்கும். அதனால் ஐயோ போடுமா, பேண்ட்டை போடு, செல்வார் போடுன்னு இல்லை. அந்த அக்கேஷனுக்கு ஐ யூஸ் டு வேர். இந்த சாரிக்கு இப்போ ஏதாச்சும் கதை இருக்கா மேம் இதுக்கு பின்னாடி? இந்த சாரிக்கு என் பர்த்டேக்கு வந்த சாரிடா, நிறைய சாரி வரும். அதில் லலிதான்னு ஒருத்தங்க கொடுத்தாங்க எனக்கு. சில்க் சாரி இல்லை மேம்? இல்லைடா, இட்ஸ் சிந்தட்டிக். ஓகே, சில்க் less than 1800. இது என் ஃப்ரெண்ட் கீதா, ஷி லிவ்ஸ் இன் பாம்பே, கீதா ரூபின். எது மிஸ் பண்ணுறோம் இல்லையோ, எனக்கு ஒரு வருஷத்தில் ஒரு சாரி வந்துடும்.
she will send me the sari and she's very, I mean, we are very close. Not that we have to talk every day, but we are very close. bond இது அனுப்புவா, எனக்கு எது நல்லா இருக்கும் எது பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்து she used to send it to me. No, I enjoy her. Okay. I used to wait. என்னது வந்து 10 மாதம் ஆச்சுமே, உடனே வந்துடும். ஒவ்வொரு சாரியும் மெயின்டைன் பண்றதுக்கு ஒவ்வொரு விதம். அப்படி இப்போ சில்க் சாரீஸ் இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும். நான் அப்படி தான் வச்சுருக்கேன் என்னோட கபர்டில். இதெல்லாம் வந்து I keep it in another cupboard where I use it for the office. ஒரு சாரி எடுக்கும் போது அவங்க வீட்டு அக்கேஷனுக்கு போகிறதா இருந்தால் ஞாபகம் வச்சுட்டு I used to wear that. ஓகே. யாரோ கொடுத்தது யார் வீட்டுக்கோ போகிறதில்ல. இது வந்து ப்ரொஃபஸர் உலகநாயகின்னு பாரதியார் சங்கம் தலைவர், ஷீ இஸ் செலமேனஸ் professor. She got that. She bought 2. Okay. One for herself, one for me. Okay. அதனால் வாங்கினோம். சரி, ஓகே, both of us wore it. பாரதியார் விழாக்கு we wore that. அதனால் அவங்களோட சார்ந்த அக்கேஷனுக்கு I wear this. இப்போ வாங்கும்போது சிலவங்க சொல்லுவாங்க எனக்கு இந்த பெரிய பார்டர் பிடிக்காது, குட்டி பார்டர் தான் பிடிக்கும். சொல்லவே மாட்டேன்ப்பா. எதை கொடுத்தாலும் போட்டுப்பேன். சின்ன இட்ஸ் நாட் தி எண்ட். இன்னும் எவ்வளோ இருக்கே. அவள் கொடுத்தது வந்து நமக்கு அவளுக்கு பிடிச்சிருக்க கொடுக்குறா, அது அப்ரிஷியேட் பண்ணணும். கண்டிப்பாக. அது எதுவாக இருந்தாலும் தோடும் கொடுப்பா. சில சமயம் வந்து மேட்சிங்காக இல்லைனாலும் வச்சுன்னு வேறு எதுக்காக போட்டுப்பேன். அண்ட் ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட் கால்டு கவிதா கொரத்தி. அவகிட்ட ஏதாவது காம்பினேஷன் வச்சு ஃபோன் பண்ணால் வந்துடுவோம், ஏதாவது பண்ணி கொடுத்துருவோம். ஷீ இஸ் டு சிட் ஹியர் அண்ட் மேக் அ காம்பினேஷன் ஆர் ஐ யூஸ் டு பை பீட்ஸ் அண்ட் கிவ் இட் டு ஹர். அதனால அவளும் she is to make it. எனக்கு போட்டுக்கணும் அவ்வளவுதான். ஏதாவது கழுத்து வெறும் கழுத்தாக இருக்க இருக்க கூடாது. ஏதாவது ஒன்று போட்டுப்பேன். ஓகே. இப்போ சாரீஸ் நம்ம உங்களோட வார்ட்ரோப் பார்த்தோம், நம்ம அதை காட்டலாம். மொத்தமாக ஒரு எஸ்டிமேட் எவ்வளோ சாரீஸ் இருக்கும் உங்ககிட்ட? ஏன்னா இது ஒன்று சொல்லிடுறேன்டா பிஃபோர் வி கோ தேர். இது வந்து ஐ வென்ட் டு ஸ்விட்சர்லாண்ட். அப்போ ஐ காட் அன் அவார்ட் தேர். அதுக்கு போயிருந்தேன். ஸோ ஐ wore the saree and I did an item. But I said I'm not going to wear my dance dress. I'll wear a padam. I mean, I'll dance a padam with a saree. So I wore this. அங்கே இருக்கிற இந்தியன்ஸ்லாம் எவ்வளோ பேர் வந்து இந்த சாரிக்கு ஃபோட்டோ எடுத்துட்டா. ஏன்னா இதில் இந்த இது இருக்குது, பத்தாக்கம் திருப்பத்தாக்கம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த இதில் டான்ஸ் மூமெண்ட்டில் வரும்போது இப்போ நிறையா வந்துடுத்து. நான் போகும்போது நாட் மச். ஸோ மை ஃப்ரெண்ட் ஸ்ரீமதி, ஷீ காட் திஸ் ஃபார் மீ. அதனால இந்த மாதிரி ஒரு சாரி டான்ஸர் கிட்ட இல்லைன்னா பின்ன எப்படி திறந்து காட்டிடலாமா? ஓ எஸ், பாருங்கோ. ஓ எல்லாமே இருக்கா மேம்? எல்லாம் முத்ரை தான். பட் நம்ம அப்புறம் நிறையா வந்துருத்துடா. பட் இதில் வந்து when you wear this, இதை போட்டு சிங்கிளாக போட்டு when you wear this போது it gives you a nice silver jewelry to match with this. God will take care of your other appearance. நல்லபடியாக இருப்பேன். You will look nice. So as a dancer, நீங்க இந்த ஒரு சாரி கட்டிட்டு I felt so proud. அந்த ஒரு மொமெண்ட் மேபி இப்போ உங்களுக்கு அந்த கலைமாமணி அவார்ட் கிடைச்ச சமயமா இருக்கலாம். அந்த அன்னைக்கு நான் போட்ட ஒரு சாரி அப்படி ஒரு ஃபீல் இருக்கா ஏதாச்சும்? நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், ஃபீலுங்கிறது நம்ம மணிசார் போடுவேன். ஏன்னா அது கல்யாணத்து போது போடுற போது we feel happy about it. ஸோ அது வந்து that will never go out of your system. ஸோ அது அன்னைக்கு. அப்புறம் வந்து நமக்கு யார் நம்மளை மதித்து நம்ம மேலே அன்பு காமிக்கிறாளோ அவள் வாங்கி கொடுக்குற சாரியை போடும்போது it's a different thing. One of my friend, husband wife, they used to live in Dubai side, and she just passed away. She passed away she had a cardiac arrest. Okay. And she passed away. Our family, when they gave me her saree, எனக்கு அது ரொம்ப இமோஷ்னலாக இருந்தது. ஏதோ இருந்தது அவளுக்கு எடுத்துன்னு போனாங்கிற மாதிரி இல்லாமல் when they gave it to me, it was very emotional. I cherish that. I value that. அது வேணால் நான் பத்திரமா வச்சிருக்கேன். அது லைக் you cherish each and every moment. It's not about any particular இதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இது அதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. And this is my mother-in-law's saree. She's a little short. Your friend, your best friend. Best friend. She's a short person. அதனால சின்ன பார்டர் தான் பிடிக்கும். And she loves this color. Okay. அதனால this saree came to me. அதனால இது அவங்க எப்போ வாங்குனதுன்னு தெரியுமா? அது சொல்லி any special occasion or like no, my co-sister got this for her. Okay. ஒரு தடவை தான் போட்டுனான்னு நினைக்கிறேன். And it came to me. நான் ஷோபனா கொடுக்குறேன் அப்படின்னு எனக்கு கொடுத்துட்டா. Nice. Jayashree bought it for her. Ultimately it came to me.
மேஜரா என்ன மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் பிடிக்கும்? அது எனக்கு டார்க் கலர்ஸ்மா, லைட்டும் பிடிக்கும், இதோ இருக்கேன். எனக்கு யார் தராங்கிறது தான் மெயினாக பிடிக்கும். தட்ஸ் வாட் ஐ லைக் இட். எஸ். அண்ட் அண்ட் டு தி sarees எவ்வளோ sarees இருக்கும் இதுக்கு? வரும் போகும்டா. இருந்தாலும் ஏன்னா ஐ ஹாவ் another bureau which was given to me by சிவசங்கரி அம்மா. அந்த சாரி சொன்னால் அதில் எப்போதுமே புது சாரி இருக்கும். ஓகே. whenever I go to a particular ஊர், I don't want to mention now, நான் ஒரு 10-15 சாரி வாங்கி வச்சுருவேன். அண்ட் இங்கேயும் வாங்கி வைப்பேன். ஏன்னா யாராவது வருவாப்பா, அவங்க வீட்டு விசேஷம், அவள் வீட்டு கல்யாணம், அவள் வீட்டில் ஏதாவது ஒன்று, அல்ல அவள் நேற்றுக்கு ஐ ஷுட் சே எஸ்டர்டே இட் ஹேப்பன். என்னோடய ஆஃபீஸில் வந்து ஒரு எலக்ட்ரீஷியன் டிட் ஆல் த ஜாப் அண்ட் இட் டிட் அ வெரி குட் ஜாப் அண்ட் ஸ்மார்ட். அவனுக்கு சீனியர், இவன் ஜூனியர், 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணான். சீனியருக்கு நம்ம ஹெவியாக பே பண்ண போகிறோம், பில்லு கொடுத்தா பண்ணுவோம். ஜூனியருக்கு எனக்கு பாவமாக இருந்தது. சார் எல்லா வேலையும் முடிச்சிட்டியாப்பா, ரொம்ப தேங்க்ஸ், எல்லாம் முடிச்சிட்டேன். சின்ன சின்ன வேலை, ஆணி அடிக்கிறது, அது இது எல்லாம் முடித்தான். அப்பார்ட் ஃப்ரம் ஹிஸ் ரெகுலர் ஒர்க். கிளம்பும்போது as I told you, my car, I have some new sarees. அதில் ஒரு சாரி ஒன்று நாட் வெரி எக்ஸ்பென்சிவ் ஒன்று எடுத்து நீங்கள் வாப்பா, இது வந்து கல்யாணம் ஆயிடுச்சு மேடம் அப்படின்னா, இது உன் ஒய்ஃப்க்கு கொடு. ஏன்னா நான் வந்து 200-300 டிப்ஸாக கொடுத்துருப்போம். வந்தால் அது பாக்கெட்டில் போட்டு அது உடனே போயிடும். மேடம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னா, ஏன்பா இன்னைக்கு எங்கள் ஒய்ஃபோட பர்த்டே, எனக்கு கல்யாணம் ஆகி 6 மாதம் தான் ஆகுது அப்படின்னா, அப்போ ஒன்று சத்தியம் பண்ணு, நான் வாங்கினேன்னு சொல்லக்கூடாது, ஓகே நீ வாங்கி கொடு. ஏன்னா எல்லா ஒய்ஃபுக்குமே ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தா அதோட வேல்யூவே வேறு. அதனால வந்து ஒய்ஃப் நீ வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி கொடு அப்படி. ஏன்னா ஐ குட் மேக் அவுட். அதுக்கப்புறம் he has to wait for his senior to give him the money, then he has to go to the shop and அங்கே 7-7:30 மணி ஆயிடுது. அதனால மூஞ்சி ஃபுல்லாக சந்தோஷம் அவனுக்கு. ஐ நோ he'll be too happy. that happiness mattersல கண்டிப்பா. அதுதான். எஸ் மேம். அங்க 2 பீரோ பார்த்தாங்க, 2 பீரோ ஃபுல்லா சாரி. இன்னும் இருக்கா மேம்? இன்னொரு கேஷுவல் வேர். கேஷுவல் வேர் இருக்கும். ஓ, அங்க ஃபுல் ஃபங்க்ஷன் வேர்ஸ் மாதிரி. ஓகே ஓகே. Take it there. What is he can see. ஆனால் எனக்கு பிடிக்கும்டா, வரதும் பிடிக்கும், போகிறதும் பிடிக்கும். அமேசிங். சூப்பர் மேம். லைக் அகெயின் had a very wonderful conversation. அந்த முதல்ல நீங்க சொன்னப்போ அந்த பத்மினி அம்மாவோட சாரி இருக்குன்னு சொன்னப்போ அந்த ஸ்டோரி கேட்கறதுக்கு தான் லைக் ஆர்வமா இருந்துச்சு. என் பிக்சர் காமிக்கிறேன், ஐ கிவ் இட் டு யூ. ஷூர். அதில் பார்க்கும் போதெல்லாம் எல்லாரும் கேட்பா, வீட்டில் வந்து என்னம்மா வாலில் என்ன வைப்பேன்னு. எனக்கு வந்து என்ன தெரியாத செடி கொடி அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணலாம், பட் வீட்டில் மாட்டேன். அவளோட மூஞ்சி எனக்கு வேணும். ஆஃபீஸில் வந்து பார்த்தா பத்மினி அம்மா, ஸ்ரீவித்யா, அருணா சாய்ராம், சுதா எல்லாம். ஸோ அவள் கூட ஐ ஸ்பெண்ட் குட் டைம் வித் தெம். ஸோ அதனால் வை நாட் ஐ செரிஷ் தட் அப்படின்னு. அண்ட் மை எஸ்ஐடி காலேஜில் when I got my Achievers Award, அந்த பிக்சரும் இருக்குது. we feel happy about it. நம்ம வாங்கியிருக்கோங்கிற மாதிரி. ஸோ தட்ஸ் அ டிஃப்ரெண்ட். கடையில் கேட்கணும்னு இருந்தது. இப்போ நம்ம அட்லீஸ்ட் 2 months ஒன்ஸ் அந்த சாரி எடுத்து இது பண்ணணுங்கிறது இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்கா? நிறைய சாரி இப்படி கடிச்சு போயிடும்ல. ஆமாம்மா, அதை நீ எடுக்காமலே இருந்தேன்னா ஸ்டார்ச்சில் பூச்சி ஏதாவது உள்ளே வந்ததுன்னா அது இட் வில் ஸ்டார்ட் ஈட்டிங் அவே த ஸ்டார்ச் அஸ் அ ஃபுட். அப்போ போயிடும். அப்போது நீ வாங்குறியோ இல்லை யாரோ வாங்கி கொடுத்தாலோ இட் கோஸ் ஆஃப். எதுக்கு வேல்யூ பண்ணுங்கள். சாரியை எடுத்து லைக் ஹவ் யூ கோ ஃபார் யோர் சுகர் டெஸ்ட், கோ ஃபார் திஸ் டெஸ்ட் ஒன்ஸ் இன் 2 months. திஸ் சண்டே இஸ் ஒன்லி ஃபார் கிளீனிங். எல்லா சாரியும் எடுத்து போட்டு புட் இட் பேக் அகெயின். யூ வில் ஹேவ். அது மட்டும் பண்ணா போதும். வேற ஏன்னா நம்ம போட்டு அப்புறம் யாருக்கும் கொடுக்க போகிறோம், டியூஷனில் கொடுக்க வேணாமே. கண்டிப்பா. ஸோ வேற இன்னும் இந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணணும் அந்த மாதிரி வேண்டாமா, இது போடலாம். சில பேர் சொல்லுவா இந்த நீம் ட்ரீ அதை எடுத்து கொஞ்சம் செடியை வந்து அது பச்சையாக எடுத்து போடலாமே. நீம் எலுமிச்சம்பழம் இட்ஸ் காட் நிறைய வேல்யூ இருக்குது. அதை எடுத்து அதில் போட்டாக்க இட்ல நல்ல எடுத்து ஒன்ஸ் இன் 2 months எடுத்து கேன் ஆல்வேஸ் ரீப்ளேஸ் வித் நியூ ஒன். ஆனால் அது பண்ணணும், ரசிக்கணும். நம்மகிட்ட என்ன இருக்கோ, சின்ன தோடாக இருக்கலாம், மோதிரமாக இருக்கலாம், வாட்சாக இருக்கலாம், சாரீஸா ப்ளவுஸா எதுவாக இருந்தாலும் அதை ரசித்து இது என்னோடது, இதை வந்து நம்ம யாருக்காவது கொடுக்கலாம், நல்லபடியாக வச்சு கொடுக்கணும். நான் யாராவது ஷர்ட் கொடுக்கும்போது கூட அயன் பண்ணி தான் கொடுப்பேன்.
நம்ம யாருக்கோ போதே அதை கசங்கி கொடுக்க மாட்டேன். அது அவன் வாங்குறவன் என்னது இது அப்படின்னு பார்க்கக்கூடாது, நீட்டாக பார்க்கணும் அதை. சூப்பர் அமேசிங். ரொம்ப நல்ல ஒரு கான்வர்சேஷன், நிறைய கதைகள் கேட்டாச்சு. ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் தேங்க்யூ. இங்கே கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயம் ஷேர். 1-2 விஷயம் நம்ம பேசியிருக்கோம், we share it out. பட் 1-2 விஷயத்தை வந்து பீப்புள் குட் டேக் இட் எஸ் சீரியஸாக எடுத்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிற சாரீஸை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணால், நத்திங் லைக் தட். எஸ் கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ்.